காலை வேலையில் குடும்பமாக ஜெபிக்க அவர் பிரசன்னத்துக்கு வந்துட்டீங்களா? அவரை தேடி வாங்க, பாதத்தில் காத்திருங்க. ஜெபம்னா என்ன தெரியுமா? உங்கள் பாரங்கள், உங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரோடு கூட மனம் திறந்து பேசுவது தான் ஜெபம். அவரும் உங்களுக்கு பதில் கொடுப்பார். இன்னைக்கு உங்களுக்கு தான் தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? மத்தேயு 7வது அதிகாரம் 11வது வசனம். ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம் இடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நன்மையானவைகளை கர்த்தர் கொடுக்க போற. இந்த விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு அவர் வைத்திருக்கிற நன்மைகளை அவர் சித்தத்தின்படி இந்த நாளில் கொடுக்க விரும்புகிறார். அதை முழங்கால் படிட்டு ஜெபித்து இந்த வாசனத்தை அறிக்கை செய்து பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய கிருபை உங்க மேல தங்கி இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.